தமிழக விளையாட்டு ஆணையம் சார்பாக கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஆதித்யா சிலம்ப பாசறை மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவை கவுண்டபாளையம் பகுதியில் ஆதித்யா சிலம்ப பாசறை என்னும் சிலம்ப பயிற்சி மையம் கடந்த 3 தலைமுறைகளாக செயல்பட்டு வருகிறது. இதன் தலைமை ஆசனாக முத்துப்பாண்டியன் உள்ளார். இவர் கடந்த 47 ஆண்டுகளாக சிலம்ப கலைகளை மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றார். மாணவர்களுக்கு சிலம்ப கலையில் நடுக்கம்பு சுற்று முறை, போர் முறை சிலம்பம், அலங்கார சிலம்பம், தொடுமுறை சிலம்பம், தனி திறன் பாடங்கள், வேல்கம்பு, மான்கொம்பு, ஒற்றை சுருள், இரட்டை சுருள், கூர்வாள், ஒற்றை மற்றும் இரட்டை, பிச்சுவாள், பட்டைவாள், கேடயம், அடிமுறை குத்து வரிசை, வர்மம் தொடுதல், தற்காப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் 10ஆம் தேதி வரை தமிழக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. கோவை மாவட்டத்தில் 13 இடங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இத்தகைய போட்டியில் ஆதித்யா சிலம்ப பாசறை மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான சிலம்ப போட்டியில் கோகிலா ஸ்ரீ என்ற மாணவி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். செப்டம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற பொது பிரிவு சிலம்ப போட்டியில் ஆதித்யா சிலம்ப பாசறையின் பயிற்சியாளர்கள் சரண் மற்றும் அரவிந்தன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி, கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு சான்றுகளும் பதக்கங்களையும் வழங்கி பெருமைப்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.